சாயிரம். போதிக்கும் பொழுது, மற்றவர்கள் அறிவுரை சொல்லும் பொழுது புரியாதது அனைத்துமே நம்மை பாதிக்கும் பொழுது, அதை அனுபவிக்கும் பொழுது எல்லாமே நமக்கு புரிய வரும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, நல்லது நடப்பதை நீயே உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் தானே? மறுகணமே உனக்கு நல்லது நடப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். உன்னப்பா உன்னோடு உன் அருகிலேயே உனக்குள்ளே இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். உன்னுடைய ஆபத்து காலமெல்லாம் முடிந்து விட்டது என் பிள்ளையே. ஆபத்து காலமெல்லாம் முடிந்து விட்டது. இனி நீ எதிர்பார்ப்பது, நீ கேட்பது எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாருக்குமே உன்னை பிடிக்கவே இல்லை என்று நீ நினைத்தால், அப்படி என்றால் நீ இன்னும் உன்னுடைய வாழ்வில் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் குழந்தையே, நீ நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. அதற்காக உன்னை நடிக்க சொல்லவில்லை உன் சாயப்பா. உனக்கு உண்மையாக நீ இருக்க பழகு. உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருக்க பழகு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் தானாகவே உன்னை புரிந்து கொள்வார்கள். உன்னுடைய நல்ல மனதை பார்த்து சில நேரங்களில் நீ எடுக்கும் பிழையான முடிவுகள், தவறான முடிவுகள் உன்னை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள். அதற்காக எல்லா நேரங்களிலும் தவறான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. சில நேரங்களில் இது உன் வாழ்வில் நிகழும். நீ நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற அவசியமே இல்லை என் பிள்ளையே. உன்னுடைய மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும். உன் மனதிற்கு நீ பயந்தாலே போதும். உன்னை படைத்த இறைவனுக்கு நீ பயந்தாலே போதும். வாழ்வு மிக மிக சுவாரஸ்யமானதுதான். இன்று நீ அனுபவிக்கும் மிக பெரும் வழிகளே நாளை உன்னுடைய மிக பெரும் பலமாக மாறிவிடுகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் குழந்தையே, அதுதான் மிகப்பெரிய பலமாக மாறுகிறது. முயற்சிக்கு பின்னால் கேலிகள், கிண்டல்கள், துரோகங்கள், சோகங்கள், காயங்கள், சோதனைகள், தோல்விகள் என எல்லாமே ஒரு நாள் தோற்று ஒரு நாள் மாய்ந்து மடியும். முயற்சிக்கு பின்னால் இவை அனைத்துமே தோற்றுதான் போகும். முயன்று கொண்டே இரு. என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து அடையும். உன்னிடமே நிரந்தரமாக இருக்கும். இன்பம் வரும் பொழுது அதை பற்றி சிந்தனை செய்யவே செய்யாதே. அதே போல இன்பம் உன்னை விட்டு விலகும் பொழுதும் அதை பற்றி சிந்தனையே செய்யாதே. வருவது அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. வந்தது அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நடப்பது அனைத்துக்குமே காரணம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய வழியை நீ செய்து கொண்டே இரு. உன்னுடைய வழியில் உன்னுடைய பயணத்தை மேற்கொண்டே இரு. எல்லாமே ஒரு நாள் உனக்கு சாதகமாகவே அமையும். ஆம் என் குழந்தையே, சந்தோஷமாக இரு. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். நிதானமாக இரு. தன்னம்பிக்கையோடு இரு. வாய்ப்பு என்பது பறித்து கொள்வதில்லை. திறமையால் நீ தேடிக் கொள்வதுதான் வாய்ப்பு. திறமையில் கவனம் செலுத்து. வாய்ப்பு தானாகவே உன்னை தேடி வரும், சர்வ நிச்சயமாக. ஆம் என் குழந்தையே, வாய்ப்பு வரும் பொழுது சரியாக பயன்படுத்தி கொள்ள கற்றுக்கொள். என் குழந்தையே, உனக்கான வாய்ப்பு வந்திருக்கிறது. மிகப்பெரிய அற்புதம் உன் வாழ்வில் நடைபெறுவதற்கான அத்தனை வேலைகளையும் நான் செய்துவிட்டேன். எதுவுமே புரியாத போது வாழ்வு தொடங்குகிறது. எல்லாம் புரியும் பொழுது வாழ்வு முடிகிறதே என்று கவலைப்படாதே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒருவர் உன்னை பற்றி நினைப்பதையெல்லாம் சொல்லிவிட வேண்டுமானால் நீ அவரின் எதிரியாகத்தான் இருக்க வேண்டும் என் பிள்ளையே.
உன்னை பற்றி நினைப்பதெல்லாம் கூற வேண்டுமென்றால் அவர் உன்னுடைய எதிரியாகத்தான் இருக்க வேண்டும். நண்பராக இருந்தால் எதையுமே கூற மாட்டார்கள். இதுவும் கடந்து போகும், அனைத்தும் கடந்து போகும் என நினைத்தால் நம்பிக்கை. அப்படி நினைத்தால் அதுதான் நம்பிக்கை. இதையும் கடந்து போவேன் என்று நினைத்தால் அதுதான் தன்னம்பிக்கை. குழந்தையே, அந்த தன்னம்பிக்கை எண்ணம் உன்னிடத்தில் இருந்தால் போதும், அனைத்தையும் சாத்தியமாக்கலாம். நடக்காது என்று நினைத்ததையும் சாத்தியமாக்கலாம். என் அன்பு பிள்ளையே, காலம் என்பது எப்பொழுதும் ஒருவருக்கானது அல்லவே அல்ல. அது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே பொதுவானதுதான், எல்லோருக்குமானதுதான் அந்த காலம். கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் உன்னை வாழ வைக்காது என் பிள்ளையே, ஒருபோதும் உன்னை அது வாழவே வைக்காது. தைரியமும் தன்னம்பிக்கையும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும், மிக பிரம்மாண்டமாக, மிக மிக பிரம்மாண்டமாக. உறங்கிக் கொண்டிருந்தாலும் உனக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் கடைசி வரை நீ உழைத்து கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆம் என் குழந்தையே, கடைசி வரை நீ உழைத்து கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆனால் உழைப்பது தவறு இல்லைதான், ஆனால் மிக சாதுரியமாக உழைப்பது மிக மிக நல்லது. உலகத்தில் அழகே இல்லாதது என்பது எதுவுமே கிடையாது என் பிள்ளையே. எல்லாமே அழகானதுதான். அதை பார்ப்பவர்களின் மனநிலையை பொறுத்தது அழகு. ஆம் என் குழந்தையை, பார்ப்பவர்களின் மனநிலையை பொறுத்ததுதான் அந்த அழகு. வாய் தவறி வரும் வார்த்தைகள் கை தவறி விழும் கண்ணாடியை விட மிக மிக கூர்மையானது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. தவறிக்கூட மற்றவர்களின் மனதை கிழித்து விடும் அளவிற்கு எந்த ஒரு சொல்லையும் சொல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் எந்த உறவிடமும் எதையுமே எதிர்பார்க்காதே, யாரிடமும் எதையுமே எதிர்பார்த்து நிற்காதே. ஆம் என் குழந்தையே, அப்படி இருந்து பார், வாழ்நாளே உனக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். வாழ்வு என்பது நாணயம் போல என் பிள்ளையே. இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கத்தான் செய்யும். ஒரு நேரத்தில் ஒரு பக்கம்தான் கண்ணுக்கு தெரியும் என் பிள்ளையே. ஆனால் மறந்து விடாதே, மறுபக்கமும் அதன் வாய்ப்பிற்காக காத்திருக்கத்தான் செய்யும். எனவே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்வு. ஆனால் ஒரு பக்கம் ஒரு தடவைதான் கண்களுக்கு தெரியும். மறுபக்கம் அதன் வாய்ப்பிற்காக நிச்சயமாக காத்திருக்கும். நீயும் காத்து கொண்டிரு, பொறுமையாக இரு. பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உன் கைகளுக்கு கிடைக்கும் என் பிள்ளையே. மற்றவர்களுக்கு நீ சந்தோஷமாக இருப்பதைப் போல காட்டிக்கொள்கிறாய். எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்வேன், என்னால் எதையுமே மாற்ற முடியாது, அதனால் வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று வாழ்வில் பயமே இல்லாதது போல நடந்து கொள்கிறாய். மற்றவர்களிடம் அதை காட்டிக்கொள்கிறாய். ஆனால் உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை முழுவதுமாக அறிந்தவன் நான் தானே. எனக்கு தெரியாதா உன் மனதில் என்ன இருக்கிறது என்று? உலகத்தில் உள்ள அனைவருக்குமே பிரச்சனைகள் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். இன்பங்களும் துன்பங்களும் சோகங்களும் சோதனைகளும் வரத்தான் செய்யும். உனக்கு வரும் பிரச்சனைகள் சிலவற்றை ஆராய்ந்து ஏன் வந்தது, எதற்காக வந்தது, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது என்பதை சிந்தனை செய்து பார். சில சமயம் அந்த பிரச்சனையை முட்டி மோதி அந்த பிரச்சனையிடம் எதிர்த்து நின்று போராடி வென்றும் காட்டிப்பார். சிலவற்றை அது வந்தது வரட்டும் என்று நினைத்து கொண்டு அதிலிருந்து விலகி நிற்பதே உன் மனதிற்கு ரொம்பவே நல்லது. அப்படி விலகி போகும் அந்த பிரச்சனையை விலகி போகும்படி நான் கூறி அந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து ஏன் வந்தது, எதற்காக வந்தது, எப்படி வந்தது, அதிலிருந்து எப்படி மீள்வது அல்லது எதிர்த்து போராடலாமா என்று வீண் விவாதங்களை நீ வைத்தால் அது உன் வாழ்க்கைக்குத்தான்
போராட்டகளமாக மாறிவிடும். உன் வாழ்க்கையே போராட்டகளமாக மாறிவிடும். எனவே சில சோகங்களையும் சில சூழ்நிலைகளையும் அப்படியே தவிர்த்துவிட்டு செல்வதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 3 வகையான கர்ம வினைகளை அனுபவிக்கிறான். அவை சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாமிய கர்மம். இவை 3ஐயும் யார் ஒருவன் அனுபவித்துதான் ஆக வேண்டும். சஞ்சித கர்மம் என்பது ஒரு கரு உருவாகும் போதே உடன் வருவது. அதாவது தாய் தந்தை முன்னோர்களிடம் இருந்தும் பல ஜென்மங்களில் ஆத்மா செய்த பாவ புண்ணியங்களும் இந்த பிறவியில் பற்றி கொள்ளத்தான் செய்யும். பிராப்த கர்மம் என்பது ஒரு ஆன்மா பல பிறவிகள் செய்த பாவ புண்ணிய பலன்கள் மூலம் இந்த பிறவியில் கிடைக்கக்கூடிய நன்மை தீமையாகும். இதையே வேறு விதமாக சொன்னால் பிராப்தம், விதி, கொடுப்பினை என்று கூட கூறலாம். இந்த கர்மாவால் வரும் பலனையும் இந்த பிறவியிலேயே அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆகாமிய கர்மம் கர்மாக்களை கழிக்க செய்யும் செயல்கள் மூலம் இப்பிறவியில் வாழும் காலத்தில் ஆசைகளால் பிறருக்கு செய்யும் நன்மை தீமைகளால் தான் வருவது. இந்த 3 வகையான கர்ம வினைகளிலிருந்தும் யாருமே தப்பவே முடியாது. நாம் அனுபவிக்கும் நம் வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், குழப்பங்கள், எதிர்ப்புகள், நஷ்டங்கள், கடன்கள், பிரிவினைகள், விபத்துகள், நோய்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அனைத்துமே இந்த கர்ம வினையின் தாக்கத்தால் தான் வருபவை என்பதை உணர்ந்து கொள். பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இந்த பிறவியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிறவியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வரும் இன்பத் துன்பங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், சோகங்கள் எல்லாமே நாம் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் வருகிறது என்பதை புரிந்து நடந்து கொள். உனக்கு ஒரு இன்பமோ துன்பமோ வந்தால் அந்த இன்பம் ஏன் வந்திருக்கிறது என்று நீ யோசிக்கிறாயா? பின் ஏன் துன்பம் வந்துவிட்டால் மட்டும் ஏன் நமக்கு துன்பம் வந்திருக்கிறது? துன்பத்தை மட்டுமே நான் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, அதற்கான காரணம் என்ன என்று யோசிக்கிறாய்? ஏன் அப்படி இருக்கிறாய்? அனைவருக்கும் யோசிக்கும் நீ ஏன் இன்பம் வந்துவிட்டால் மட்டும் எனக்கு ஏன் சந்தோஷம் வந்திருக்கிறது, எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது என்று ஏன் யோசிக்க மாட்டேன் என்கிறாய்? ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை அப்படியே விட்டுவிட்டு தவிர்த்துவிட்டு வேறு வழியை பார்த்துக்கொள். உனக்கானது சிந்திக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கிறது. வாழ்க்கையை எப்படி வெல்வது, வாழ்க்கையை எப்படி சமாளிப்பது, அதிலிருந்து எப்படி வெற்றியை கொள்வது, வெற்றியை அடைவது என்று சிந்திக்க வேண்டிய விஷயம் உனக்கு நிறைய இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு ஏன் பிரச்சனை வந்தது, அது எங்கிருந்து வந்தது என்று ஆராய்ச்சி எல்லாம் உனக்கு வேண்டாம் பிள்ளையே. அது வீணாக உன் மனதை தான் பாதிக்கும், உன் நிம்மதியை தான் கெடுக்கும். உன் நிம்மதி தொலைந்தால் உனக்குள் இருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் எல்லாமே உன்னை விட்டு போய்விடும். எனவே மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே, எது வந்தாலும் வருவது எல்லாம் நன்மைக்கே. எது உன்னிடம் கொடுத்தாலும் எது உன் செவிகளில் கேட்டாலும் கேட்டது அனைத்தும் நன்மைக்கே என்று நினைத்து கொண்டு போய்விடு. இதுதான் உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே நல்லது. கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும். அதற்காகவே உன் சாயி தேவா உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதற்காக வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். திடீரென்று உன் வாழ்வில் திருப்பம் வரவே உன்னுடைய எல்லா பிரச்சனையும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் சரியான நேரமும் இதுவேதான். கலங்காதே, கலங்கி விடாதே, யாருக்கும் துரோகம் செய்ய நின்னாதே, பாவம் செய்து விடாதே, பாவியாகி விடாதே. பணத்தின் மீதும் செல்வத்தின் மீதும் பற்று வைக்கவே வைக்காதே.
என்னுடைய அட்சய பாத்திரம் உனக்கு நான் தருகிறேன். அது கேட்டதையெல்லாம் தர வல்லது. ஆனால் நீ அதற்கு கைமாறாக எனக்கு கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையான குணமும் தான். நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும் இடத்தில் எல்லாமே எப்பொழுதுமே நிரம்பிக் கொண்டே இருக்கும், கிடைத்து கொண்டே இருக்கும், சர்வ நிச்சயமாக எல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்றிக்கொள். எதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய். நல்ல காலம் உனக்காகவே பிறக்கப் போகிறது. உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளும் நேரமும் சர்வ நிச்சயமாக வரும். எதற்காகவும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே, விரக்தியடையாதே. பயப்படாமல், எந்த பயமும் இல்லாமல் உன் இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு. யாரை நினைத்தும் பயமே கொள்ளாதே. யாரையுமே துச்சமாக எண்ணாதே. நீ நம்பிக்கையாக இருந்தவரிடமிருந்து உனக்கு தவறான செய்கை நடந்தால் அந்த செய்கைகளுக்கான பலன் நிச்சயமாக அவர்களுக்கே சென்றடையும். அதில் நீ எந்த பாதிப்பும் அடைய மாட்டாய். நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு பக்க பலமாக இருந்து அனைத்தையும் உனக்காக நான் எடுத்துரைத்து கொண்டே இருப்பேன். உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் உன்னை திருத்தி சரியான பாதையில், சரியான வழியில் உன்னை வழிநடத்தி செல்வேன். உன்மேல் தவறு இல்லாத பட்சத்தில், ஆனால் தண்டனையை அனுபவிக்கும் பட்சத்தில் உனக்கான தண்டனையை விடுத்துவிட்டு நீ தவறு செய்யாதவர் என்பதை நிரூபிப்பேன் உன் சாயப்பா. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே. கடவுள் நம் குறைகளை தீர்த்து வைக்கும் போது நாம் கடவுளை முழுமையாக நம்புகிறோம். நம் குறைகளை அந்த இறைவன் தீர்க்காத போது இறைவன் நம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அந்த நம்பிக்கைக்கு எந்த துரோகமும் செய்யாமல் உன்னால் முடிந்த அளவு நன்மைகளை செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் கிடைக்கப் பெற்று சந்தோஷமாகவும் சர்வ மங்களகரமாகவும் வாழ்வாய். எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்துடன் செய்தால் எதை அடைய நினைக்கிறாயோ அதை நிச்சயமாக அடையலாம். உனக்கு துணையாக பக்க பலமாக எப்பொழுதுமே உன் சாயப்பா உன்னோடு இருந்து நீ எதை செய்ய வேண்டுமோ அதை ஊக்குவித்து கொண்டே இருப்பேன். நீ எதை அடைய வேண்டுமோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என்று நீ விரும்பினால் அதற்கு ஒரே ஒரு வழி, நீ தன்னம்பிக்கையாக இருப்பதுதான். நம்பிக்கையாக இரு. உன்மேல் நம்பிக்கையாக இரு. உன் சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை மீது அதீத நம்பிக்கை வை. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை, நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் நீ பெறுவாய். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதை துவங்கினாலும் எதை செய்ய நினைத்தாலும் நம்பிக்கையோடு செய்ய தொடங்குங்கள். நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை மிக சுலபமாக ருசிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே மனதை திடமாக வைத்துக்கொள். சிறு சிறு கற்களை எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும். காலம் அனைத்தையும் மாற்ற வல்லது. உன் துன்பங்களும் ஒரு நாள் மாறும். உன் போராட்ட காலமும் ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. காலம் அதை நிச்சயமாக மாற்றி காட்டும். உன்னுடைய இந்த போராட்ட காலமெல்லாம் முடிந்து உனக்கான சந்தோஷ காலம் உன்னை நெருங்கியும் நேரம் மிக அருகில்தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. உன் சாயப்பா உனக்காகவே அதை செய்வேன். என் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் எப்பொழுதுமே உன்னை காவலாக இருந்து காக்கும். நீ நினைத்த மாற்றங்கள் துவங்கும் நேரம் இது. நம்பிக்கையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா? அப்படியென்றால் நீ நினைத்த மாற்றங்கள் இந்த நிமிடத்திலிருந்து துவங்க ஆரம்பிக்கிறது. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சர்வசாதாரணமாக காணப்போகிறாய்.
அனுபவிக்கப் போகிறாய். என்னுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. இனி உன் வாழ்வில் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பாய். கவலைப்படாதே, எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னோடு இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் உனக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு தோல்விக்கும் அடுத்தவரை குறை சொல்லும் பழக்கம் இருந்தால் வெற்றி என்பது எப்பொழுதுமே எட்டா கனியாகத்தான் இருக்கும். கடந்து வந்த பின்பே கண்டு உணர்கிறேன், என்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலமல்ல, என் வாழ்வை வடிவமைத்த காலம் என்பதை மனதார நினைத்து கொண்டு தீர்க்கமாக உன் அடியை ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்துவை. நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக இன்றல்ல ஒன்றல்ல ஒரு நாள் உன் வாழ்வில் மாற்றங்கள் நடக்க துவங்கும். நல்மாற்றங்கள் நடக்கும் நேரம் சர்வ நிச்சயமாக இதுவேதான். நான் கூறும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யானதே இல்லை. நான் தினம் தினம் உன்னை சிக்கலிலிருந்து விடுவித்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் மீண்டும் மீண்டும் போய் ஏதாவது ஒரு சிக்கலில் நீயே வலியப் போய் மாட்டிக்கொள்கிறாயே. அப்படி மாட்டிக்கொண்டு விட்டு அதிலிருந்து வெளியே வரவும் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். எதை செய்தாலும் எந்த காரியத்தில் இறங்கினாலும் என்னை கேட்டுவிட்டு என்னிடம் சொல்லிவிட்டு அதை செய் என்று நான் உன்னிடம் கூறிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயே போய் அனைத்தையும் செய்துவிடலாம் என்று ஏற்பாடு செய்துவிட்டு பின் வழி தெரியாத இடத்திற்கு சென்று விட்டது போல் என்னிடம் வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய்.